ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சதும் வரமிளகாய் ஒரு 5 மிளகாய் போட்டுக்கிறேன். அது கூட கருவேப்பிலை. இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன். போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இதில் அஞ்சலி பெட்டி ஸ்பூனில் வந்து 1/4 இது வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் நமக்கு ஆனியன் வதங்கினோடனே நான் வந்து ஒரு 1/2 கிலோ தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இட்லி, தோசை, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. அதனால் நான் டிஃபனுக்கும் சேர்த்து செய்கிறேன். ஆனால் கல்லுப்பு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேங்க. அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். நீங்கள் அளவு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஆல்ரெடி வரமிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. இருந்தாலும் நான் வரமிளகாய் தூள் கொஞ்சம் காரத்துக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நிறைய ஆட் பண்ணல, கொஞ்சமாக தான் போடுறேன். இது கூட சேர்ந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டுங்க, காமிக்கிறேன். தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்தால் கூட அதில் கடையலாம். எனக்கு இதே வசமாக இருந்துச்சுன்ட்டு இதே கடைஞ்சிட்டுங்க. ரொம்ப நல்லா கடைஞ்சிக்கணும். கடைஞ்சா இப்படி தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் இது தண்ணியாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். கெட்டியாகவும் செய்வாங்க. நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி செய்கிறேங்க. கொஞ்சம் தண்ணியாட்டம் செஞ்சால் இட்லி, தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தொட்டு சாப்பிட்றத விட அந்த மாதிரி தண்ணி மாதிரி கீழே டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்காக நாங்கள் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிக்கிட்டுங்க. தண்ணி லைட்டாக சுண்டி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி பஜ்ஜியை. பாருங்கள், சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.